எவன் கட்சி ஆரம்பிச்சாலும் திமுகவை ஒழிப்பேன், திமுகவை அழிப்பேன், திமுகவை ஒழிப்பதுதான் என்னுடைய வாழ்நாள் லட்சியம், நான் தான் அடுத்த சிஎம், யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன்ற மாதிரி நான் தான் அடுத்த சிஎம்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள ஒரு 10 பேர் சுத்துறாங்க. இந்த இந்தி திணிக்கப்பட்டனால தென் இந்திய மாநிலங்களை விட வட இந்திய மாநிலங்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. உதாரணத்திற்கு ஹரியானாவினுடைய தாய்மொழி ஹரியான்வி, பீகாரினுடைய தாய்மொழி பீகாரி, ராஜஸ்தானினுடைய தாய்மொழி ராஜஸ்தானி, உத்தரப்பிரதேசத்தினுடைய தாய்மொழி போஜ்புரி. இப்போ இவர்கள் எல்லாம் இந்தியை ஏற்றுக்கொண்டதனால் அந்த மாநிலத்தினுடைய பள்ளிகள்ல இந்தி முதல் மொழியாக பயிற்றுவிக்கப்படுகிறது. அவர்களுடைய தாய்மொழி 3வது மொழியாக பயிற்றுவிக்கப்படுகிறது. சிறிய சிறிய மொழிகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமலே அழிந்து போயிடுச்சு. 15 லட்சம் பேருக்கு ஒரு பிரதிநிதி, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கொடுக்கலாம்னு சொல்றாங்க. ஆனால் நம்முடைய தகுதிக்கும் தரத்திற்குமான தேவை குறைந்தபட்சம் 10 லட்சம் பேருக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். இதை தர மறுத்தால் ஒன்றிய அரசினை எதிர்த்து தொடர்ந்து போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கும். கட்சி வேறுபாடுகளை கடந்து நம் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு பின்னால் தமிழ்நாடே படை திரண்டு நிற்கும் என்பது நிதர்சனம். கல்வி அமைச்சகத்துக்கு கீழே இருக்கிற ஐஐடி நிறுவனத்தினுடைய இயக்குனர் என்ன சொல்றாருன்னா, மாட்டு மூத்திரத்தை குடிங்கன்னு சொல்றாரு. அதுதான் உங்கள் நாகரிகம் என்றால் அந்த கேவலமான நாகரிகம் நமக்கு தேவையில்லை. தேவையில்லை தானக்கா?